எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலைல எழுந்து சமைச்சிட்டேன். தினமும் என்ன சமைக்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு சாதம், ரசம், சொரக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். காலைல சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. என்ன ஸ்நாக்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோண்டால் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோண்டால். இது 10 ரூபா பாக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேன்ஸ் டேஸ்டி இந்த பிஸ்கெட்டு. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் வந்து 30 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்குன்றதுனால இதோட டப்பா எடுத்துக்கிட்டேன். அப்போ இன்னைக்கு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குலோப் ஜாம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வந்திருக்கு குலோப் ஜாமு. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஏற்கனவே கொய்யாக்காய் பழுத்து இருந்தது. அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன கொய்யாக்கான்றது நான் சொல்லலை. நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன நாட்டு கொய்யாவா இல்லை சாதா கொய்யாவான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு நான் குலோப் ஜாம் செஞ்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் செஞ்ச குலோப் ஜாம் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராகவே நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஜீரா வந்து கம்மியாக வச்சுட்டேன், அதனால் கம்மியாக இருக்குது. இப்போ ஜீரா வந்து காய்ச்சிட்டேன், மறுபடியும் இப்போ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ஊற்றி இது ஓவர் நைட் விட்டுறலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு இது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்து நம்ம குலோப் ஜாம் செஞ்சு வச்சிட்டோம். காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னோம். வாங்க இப்போ குலோப் ஜாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குலோப் ஜாம் நல்லா குட்டி குட்டியாக போட்டிருந்தோம். இவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சமாக ஜீராவை இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பாகு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.